வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம புதினா சாதம் செய்ய போகிறோம். புதினா சாதத்துடைய ஸ்பெஷல் என்னென்னா, குழந்தைங்க விரும்புகிற மாதிரி செய்ய போகிறோம். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்குறோம். கூடவே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். 2 துண்டு இஞ்சி, ஒரு 7 பூண்டு பல், ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் தோலை உரித்து முழுசாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். கூடவே 3 பச்சை மிளகாய், 1/4 கப் மல்லி இலை. இப்போது சாதம் செய்கிறதுக்கு இந்த பொருட்களெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி, அப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கூடவே மல்லி இலை. இந்த மல்லி இலை வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெலாம் அந்த புதினா ஃப்ளேவர் வந்து சம்டைம்ஸ் சாப்பிடும்போது பிடிக்காது. அப்போது நீங்கள் மல்லி இலையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக சாதத்தை வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம 1 கப் புதினா இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம புதினா சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு செய்யும்போது நீங்கள் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நெய் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதலாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை, ஒரு மராத்தி மொக்கு, 2 கிராம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம 1 மினிட் நம்ம வதக்குவோம். நம்மளுக்கு ஒரு மீடியமாக வதங்கி வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதும் இதில் இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா நம்ம வதக்கலாம். நம்மளுக்கு வந்து குக்கரில் தான் செய்கிறோம். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப தக்காளி வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு மீடியமாக வதங்கினா போதும். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தோலை உரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது தோலோடு அந்த மாதிரி போட்டால் அவங்க வந்து அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். பாருங்கள், இதை நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்ததும் இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா விழுது அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து அதில் வந்து நம்ம சேர்க்குறதுனால ஃப்ளேவர் தான் இறங்குமே தவிர அந்த காரம் வந்து நம்மளுக்கு இதில் ஆட் ஆகாது. அதனால் ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுக்கு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கணும். நம்ம குயிக்காக நம்ம வந்து ரைஸ் போட்டுறக்கூடாது. அதனால் நல்லா நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சில குழந்தைங்க வந்து புதினா ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது க்ரீன் கலரில் இருந்தால் சில பிள்ளைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து நல்லாவே மஞ்சள் இன்னும் கூடுதலாக போட்டிங்கன்னா அதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து இது புதினா ரைஸ்னே தெரியாது. நீங்கள் நல்லா பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறது. இல்லை க்ரீனாகவே விரும்புவாங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக இதில் வந்து கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறோம். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடுதலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மனம் நல்லா வரும். இப்போ நம்மளுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம இதில் ரைஸ் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு இதுக்கு சரியான அளவு, அதாவது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த விதத்தில் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம 1 டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், அந்த ரைஸை வந்து நல்லா 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 டைம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ அதனால் 1 ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத விட கூடுதலாக நீங்கள் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸ் செய்யும்போதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அந்த ரைஸ் வந்து மேலே வரணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ரைஸ் வந்து நல்லா கொதித்து மேலே வர ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ரைஸ் எல்லா இடத்துலையும் நம்ம பாருங்கள் அந்த கொதி வந்து நல்லா வந்துட்டு நம்மளுக்கு இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை இப்போ மூடலாம். மூடி நம்ம வந்து ஒரு விசில் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஃபுல் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு விசில் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் நம்மளுக்கு புதினா ரைஸ் ரெடி ஆகிட்டு இது நல்லா குழந்தைங்க விரும்புகிற மாதிரி நம்ம செஞ்சுருக்குறோம். கலருமே நம்ம மஞ்சத்தூள் போட்டனால அந்த கலர் வந்து பாருங்கள் ரொம்ப க்ரீனாக இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு வந்து பிரியாணி மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி புதினா சாதம் வந்து பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட நாங்கள் காத்திருக்கோம். நீங்கள் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.